வணக்கம் நண்பர்களே. சொல்ல வேண்டிய ஒரு உண்மையை உங்கள் முன்னாடி வைக்கலாமா? இந்த நிமிஷம் நீங்கள் நிம்மதியாக இருக்கிறதுக்கு யாராவது உயிரோடு போராடிட்டு இருக்காங்கன்னா அந்த போராளிக்கும் ஒரு பேர் இருக்குது. அவங்க தான் போலீஸ். அது ஒரு பதவி இல்லை, அது ஒரு உயிரோட சத்தியம். போலீஸ் சட்டத்தின் ஒரு உயிருள்ள போராளி. நம்ம வீட்டில் சத்தம் கேட்டால் யாருன்னு பயந்து கதவை பூட்டுறோம். ஆனால் அவங்க நம்ம வீட்டுக்கே வந்து பயப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம் அப்படின்னு ஆறுதல் சொல்கிறாங்க. அவங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்குது, ஆனால் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் குடும்பத்துக்கு வெளியில். மனைவிக்கு நேரம் தர முடியாதவன், பிள்ளைகளுக்கு கதைகள் சொல்ல முடியாதவன், புத்தாண்டு அன்று வாழ்த்து சொல்லும் ஒரு அப்பாவாக இல்லை, தூக்கமில்லாத சோதனையின் பாதையில் வாழும் ஒரு காவல்துறை வீரன். அவர்களுக்கென ஒரு நாள் இல்லை, நேரம் இல்லை, நிம்மதியும் இல்லை. ஊரெங்கும் விழா நடந்துட்டு இருக்கலாம், ஆனால் அவரோட வீட்டில் ஒரு மெழுகுவத்தி கூட எரியாது. ஏன்னா அவர் அங்கே இல்லை. அவங்கள யாரும் ஹீரோன்னு கூப்பிட மாட்டாங்க. ஆனால் ஒரு குழந்தை கடத்துகிற கும்பல் கிட்ட இருந்து அந்த குழந்தைய பத்திரமா அவங்க தான் காப்பாற்றுறாங்க. அவங்க நிமிர்ந்த நெஞ்சோடு நடக்கிறாங்க. ஆனால் அவங்க மனசுக்குள்ள ஒரு நாள் கூட நான் உயிரோடு திரும்புவேனா அப்படிங்கிற சந்தேகம் இருக்காத நாளே இல்லை. சிலர் அவங்கள பார்த்து பயப்படுறாங்க, சிலர் அவங்கள பார்த்து வெறுக்கிறாங்க. ஆனால் அவங்கள புரிஞ்சுக்கிறவங்க இருக்கிற மாதிரி தெரியல. ஒரு காவலர் தன்னோட உடம்புல இருக்க காயத்தை வெளியில் காட்ட மாட்டார். ஆனால் உடனே காப்பாற்ற வேண்டிய ஒரு உயிருக்காக தன்னோட உயிரை கூட மறந்துடுவார். நம்மளோட சிரிப்பு நிம்மதியாக இருக்கணுங்கிறதுக்காக அவங்களோட கண்ணீரை கடமையாக மாற்றுறாங்க. சில நேரம் உயிரை தூக்கி கொடுத்து நம்ம கவலையை போக்குறாங்க. அவங்களுக்கு பாராட்டு அப்படிங்கிறது நம்ம சொல்கிற ஒரு உண்மையான நன்றி. அவங்க நம்ம அனைவரோட பாதுகாப்பையும் உறுதி செய்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சல்யூட் மட்டும் போதாது, அவங்களுக்கு சொல்ல வேண்டியது ஒரு உண்மையான நன்றி. போலீஸ் அதிரடியாக இருக்காங்க அப்படின்னு நம்ம பல தடவை சொல்கிறோம். ஆனால் அந்த அதிரடியின் முதல் அடையாளமே மனிதம்தான். போலீஸார்கள் இல்லாத சமூகம் அழிவதற்கான நேரம் எண்ணிக்கொண்டிருக்கும் ஒரு டைம் பாம் மாதிரி. நன்றி.